வேதத்துல நீங்க வாசிப்பீங்க. வேதத்துல ரகசியம் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படுகிற காரியம் நீங்க பார்த்திருக்கீங்கல்ல, அது என்ன? வேதத்துல இது ரகசியம் அது ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறதா நீங்க எடுத்து வாசித்து பார்த்துக்கோங்க. என்ன அது என்ன? அதுல இருந்து நீங்க அறிந்து கொள்கிறீங்க. ரகசியம் என்று வேதத்துல சொல்லிட்டு சொல்ற காரியம் என்ன? ரகசியம்னா ஆக்சுவலா என்ன? ரகசியம்னா யாருக்கும் தெரியாது, சீக்ரெட், மிஸ்ட்ரி, அப்படிதானே? அப்ப அப்படி சொல்லிட்டு வேதத்துல ஒரு வசனம் சொல்லுது அப்படின்னா அது என்ன? அது என்னன்னு ரெவலேஷன் அர்த்தம், அது வெளிப்பாடு. எப்போ உங்களுக்கு ரகசியம் என்று சொல்லிவிட்டு ஒரு காரியம் சொல்லப்படுகிறதோ அது வேதம் என்ன சொல்லுகிறது சொன்னா இது எல்லாருக்கும் ரகசியம், ஆனா உனக்கு என்ன? உனக்கு வெளிப்பாடு, உனக்கு நான் இது ரிவீல் பண்ணுகிறேன் அப்படின்ட்டு வேதம் சொல்லுகிறதான காரியம் என்பது நமக்கு புரிய வேண்டும். மற்றவர்களுக்கு ரகசியமா இருக்கலாம், ஆனா வேதத்தை கரத்துல வைத்து இதை நம்புகிற மனிதர்களுக்கு அந்த ரகசியம் என்கிற காரியம் ரகசியம் அல்ல, அது வெளிப்பாடு என்று சொல்லி அர்த்தம். 1 தீமோத்தேயு 3:16 முதல் பகுதியில் இப்படி வாசிக்கிறோம். தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையானது தேவன் மாம்சத்துல, இப்படி வாசிக்கிறோம்ல ரகசியத்தை குறித்து. இது ஒரு ரகசியம், என்னன்னா தேவனை குறித்த ரகசியம். இதை பவுல் எழுதும் போது என்ன சொல்றாரு? இது ரகசியம்னா எல்லாருக்கும் ரகசியம், தேடாதவர்களுக்கு எல்லாம் ரகசியம். ஆனால் இதை வாசிக்கிற கேட்கிற உனக்கோ இந்த ரகசியம் என்ன என்று வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இது உனக்கு ரகசியம் அல்ல, இது உனக்கு வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு? தேவன் யார் என்பதை குறித்துதான வெளிப்பாடு உனக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்ற. 1 கொரிந்தியர் 15:51 இப்படி வாசிக்கிறோம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ரகசியம் எப்பங்க ரகசியமா இருக்கும்? இப்ப நீங்க யூசுவலா ரகசியத்தை ஒருத்தருக்கு சொல்றேன்னா எப்படி சொல்லுவீங்க? அப்படியே போய் காது கிட்ட அப்படியே குனிஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அப்ப அந்த ரகசியம் இப்ப எத்தனை பேருக்கு தெரியுது? உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியத்தை நீங்க அவருக்கு சொல்றீங்க. இப்ப இந்த ரகசியம் அங்க என்ன ஆயிடுச்சு? பாஸ் ஆயிடுச்சு. அப்ப ரகசியம் தான் யாருக்கு? கேட்காத மற்றவர்களுக்கு எல்லாம் ரகசியம், கேட்ட 2 பேருக்கும் ரகசியம் கிடையாது. அப்போ பாத்தீங்கன்னா அவர் இன்னொருத்தர் சொல்லும் போது அது என்ன? அது ரகசியம்னு சொல்லலாம். யாருக்கு? இந்த கூட்டத்துக்கு அல்ல, மற்றவர்களுக்கு, இதை கேட்காதவர்களுக்கு என்று சொல்லி அர்த்தம். அதே போல ஏதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ட்டு சொல்லி நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி கர்த்தருடைய வருகையை குறித்தும் அந்த நாளிலே காணப்படுகிறதான ஜனங்கள் மறுரூபமாவதை குறித்தும் நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது அதற்கு முன்பாக மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் முதலாவது என்கிறதான காரியத்தை குறித்தும் ஒரு டீச்சிங்கே அதற்குள்ள வைக்கிறார். இது ரகசியம் தான், ஆனா அவரை நம்பி விசுவாசித்து வாழ்கிறதான ஜனங்களுக்கு இது ரகசியம் கிடையாது. உங்களுக்கு நான் இதை வெளிப்படுத்துகிறேன். அப்ப ரகசியம் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிற காரியமானது அது ரகசியம் அல்ல, அது ஒரு வெளிப்பாடு என்று சொல்லி அர்த்தம்.